ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடி ஃபுல்லாகவே துளசி செடி. வயல்வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சுன்னா மறுபடிக்கும் இது எண்ணற்ற அளவு பரவும். விதைகள் துளசியினுடைய விதைகள் அதிகமாக இருக்குது. துளசி பூவுடைய விதைகள். இவ்வளோ வறட்சியிலையும் இந்த வருஷம் கோடை மழை எதுவுமே பெய்யாமல் போகிறதுனால இந்த செடிகள்லாம் அப்படியே வாடிடுச்சு. நம்ம பசுக்களுக்கு புல்லுமே காஞ்ச புல் தான். பச்சை புல்லாம் நம்ம செயற்கையான முறையில் தண்ணி பாய்ச்சி உருவாக்குனாங்க. அதனால் இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல. கோமாதாவுக்கு எப்படி பசுக்களுக்கு மழை பெஞ்சு, அதாவது ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே லொலியுள் பொக்கு முகுந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் ஒருவன் போல் மெய் கருத்து பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்சங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய்.